மீனா மயிலுக்கு கால் பண்ணி மீனா சொல்கிறாங்க, மயிலக்கா உங்கள் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அப்பா அம்மா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இங்கே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க உன் வீட்டுக்கா அப்படின்னு சொல்லி, அங்கே இல்லை நம்ம அத்தை மாமா வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு மீனா ஏதாவது பிரச்சனையா ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நல்ல விஷயந்தான், நீங்கள் கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மீனா, தேவையில்லாமல் நாங்கள் வந்தோன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் கம்முன்னு இருக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு ஏதோ இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக போயிட்டுருக்கு, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்ருவாங்க. நான் எங்கள் அம்மா அத்தை மாமா கூட என்னால் நம்ப முடியும், எங்கள் அம்மா அப்பா எந்த டைமில் எந்த மாதிரி பேசுவாங்கன்னு என்னால் சொல்லவே முடியாது, தேவையில்லாமல் பிரச்சனை பெருசுதான் ஆகும், என்னன்னு நீ ஃபோன்லேயே சொல்லு, நான் வரலாமா வேண்டாமான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ டக்குன்னு வந்து கோமதி ஃபோனை வாங்கிட்டு, ஏண்டி என்ன ஏதுன்னு சொன்னா தான் வருவியா, அதான் உங்கள் அம்மா அப்பா பற்றி உனக்கே தெரியுதில்ல, அப்புறம் என்ன அவங்ககிட்ட சொல்லி எதுவும் பேசவே கூடாது, வாயவே திறக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து சேரு, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அது வந்து சொல்கிறத கேளடி, கூட்டிகிட்டு வந்து சேரு சரியா, இங்கே எல்லோரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு மயில் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வராங்க. வந்தோன்னே வந்துட்டு, எதுக்கு வர சொன்னீங்க, ஏன் நீங்கள் கூப்பிட்டோன்னே நாங்கள் வரணுமா, அன்றைக்கி நாங்கள் வீடு தேடி வந்து பேச வந்தோம், யாரும் என்ன ஏதுன்னு கூட கேட்காம காது கொடுத்து கூட கேட்காம இருந்தாங்க, பத்தாதுக்கு வேறு எதுவும் சொல்ல வேண்டாம், வா வா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டா, எதுக்கு இப்போ வர சொல்லியிருக்கீங்க, என்னப்பா மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருங்க பேசுவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு பாண்டியன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நடந்து முடிஞ்சதை பற்றி பேசினா கண்டிப்பாக உங்களுக்கும் மன கஷ்டம் எங்களுக்கும் மன கஷ்டம் தான், தேவையில்லாமல் நடந்ததெல்லாம் நிறைய நடந்து போச்சு, நீங்கள் பொண்ணை கொடுத்ததுக்கப்புறமாவது உண்மையை சொல்லியிருந்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் குடும்பத்து மேலே எல்லாத்து மேலே போய் கேஸை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்கிறக்கு தான் வர சொன்னீங்களா, நடந்து முடிஞ்சதை பற்றி இப்போ எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் அமைதியாக தான் இருங்க, மாமா தான் இதை சொல்ல வராருல்ல, கொஞ்சம் அமைதியாக கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்கே மயில், ஏம்மா என் வாழ்க்கையில் நீ பண்ண குளறுபடி எல்லாம் பத்தாதா, மறுபடியும் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாக தான் இரு, ஏதோ சொல்கிறக்கு தானே வர சொல்லியிருக்காங்க, சும்மா வர சொல்லியிருப்பாங்க, அமைதியாக இருந்து கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சரி, உன் வீட்டு ஆளுகள் எல்லாம் பார்த்தா உனக்கு கை கால் உனக்கு ஓடாதுல்ல, ஆனால் உன்னை இங்கே யாராவது மதிக்கிறாங்களா, இல்லை யாராவது என்னென்னு தான் கேட்குறாங்களா, நீ செருத்தேன் உனக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நம்ம கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எங்களுக்கு இப்போ தான் விஷயம் தெரிஞ்சுது, மீனா இப்போ தான் சொன்னா, மயில் மாசமாக இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ உங்களுக்கு இப்போ தான் தெரியுதோ, அதான் உங்கள் பையன் தான் இந்த குழந்தைக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வார்த்தையை என் பொண்ணை பார்த்து பேசிட்டு போயிட்டாரு, எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா அது மாதிரி பேசுனதெல்லாம், அதுக்கப்புறம் தான் மயில் வந்துட்டு இந்த வீட்டுக்கும் வரக்கூடாது, இந்த வீட்டில் திரும்ப நான் வாழவும் வரல, என் குழந்தைய என் போக்கில் நானே பார்த்துக்கிறேன், வளர்த்திக்கிறேன், இனிமேல் வந்துட்டு நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தா, எவ்வளோ பெரிய வார்த்தை பேசிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அது மாதிரி பேசியிருந்துருக்கக்கூடாது தான், அவள் வந்துட்டு மனசுக்குள்ளே வச்சுட்டெல்லாம் பேசல, ஆனால் தப்பாக பேசிட்டு தான், அவனுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவன் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், எந்த பொண்ணுக்கிட்டையும் வந்துட்டு இப்படியெல்லாம் பேசவே கூடாது, தப்பாக பண்ணிட்டாந்தா அப்படிங்கிற மாதிரி கோமதி பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க, மாசமாக இருக்கா, ஓகே, இனிமேல் என் பொண்ணு இங்கே வாழல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், என்னதான் இருந்தாலும் எங்கள் வீட்டு வாரிசு தான் உங்கள் பொண்ணோடைய வயிற்றில் வளர்ந்துட்டுருக்குது, அதனால் இனிமேல் வந்துட்டு நாங்கள் மயிலை அங்கே விட்டு வைக்கிறதா இல்லை, அவள் வந்து இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா வந்து மயில் அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க இத்தனை நாளாக வந்துட்டு நான் பேசினாலோ பண்ணாலோ எதாக இருந்தாலும் தப்பு தப்புன்னு நான் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்குற கூட இங்கே யாருமே இல்லாமல் இருந்தது, இப்போ வயிற்றில் குழந்தை இருக்குதுங்கிற ஒரே விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து என்னை ஏற்றுக்கிறேங்கிறீங்க, அப்போ எனக்கு எங்கே மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது, குழந்தைக்கு தானே, குழந்தைக்காக தானே என்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்கே மயிலோடைய அம்மா வந்துட்டு, ஏ கொஞ்சம் அமைதியாக இருக்கேடி, அவங்களே ஏதோ வந்துட்டு இறங்கி வந்து பேசுகிறாங்க, இவ வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் இருமா, நான் பேச வேண்டிய இடத்துல பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க, ஏப்பா நாங்கள் பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் வீட்டாளுங்க எல்லாம் பண்ணதெல்லாம் கரெக்டாக, அதெல்லாத்தையும் மறந்துட்டு குழந்தைக்காவது இறங்கி வரமேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறத விட்டுட்டு, குழந்தைக்காக தான் என்னை கூப்பிட்றீங்களா, எனக்காக என்னை கூப்பிடலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருந்தேன், என்னம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க, மாமா மயிலக்கா கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல, தப்பாக நினைக்காதீங்க, குழந்தை இருக்குது அப்படிங்கிறதுனால தானே அவங்க கன்சிடர் பண்ணுறீங்க, இல்லைன்னா இந்நேரம் இந்த டைமுக்கு அவங்க அம்மா அப்பா கூட வந்து இங்கே நின்றுட்டு ஏதாவது சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் யாராவது அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு தயாராக இருந்திருப்போமா, சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி வந்து பாண்டியனும் முழிக்கிறாங்க. மாமா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, அதுதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடி இவ கூறுகட்டத்தனமாக நீ பேசிகிட்டு இருக்கிற, கொஞ்சம் அமைதியாக இரு, அவள் தான் வந்து ஏதோ பேசுகிறான்னா நீ அதுக்கு மேலே பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தை இல்லைங்க அத்தை, யோசிச்சு பாருங்க அத்தை, நீங்களே அன்றைக்கி கோவம் வந்துருச்சுன்னு சொல்லி போயிட்டீங்க, நார்மலாக நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த வீட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, யாரும் நீங்கள் சொல்கிறத கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் எல்லா அட்டென்ஷனும் உங்கள் மேலே வர மாதிரி நீங்கள் வீட்டை விட்டு வெளில போனதுக்கப்புறம் தானே நீங்கள் சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்க ஆரம்பித்தாங்க. அது மாதிரி தான் இப்போவும் பார்த்தீங்கன்னா மயிலக்கா சொல்கிறது யாரும் இங்கே கேட்க வரல, குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே தான் வந்துட்டு எல்லோரும் வந்து மயிலக்கா பக்கமே திரும்பி நம்ம பார்க்கவே செஞ்சுருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏய் என்னடி சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை மயிலக்காவுக்கும் ஒரு மதிப்பு கொடுங்கன்னு தான், அவங்க தப்பு பண்ணிட்டாங்க தான், இல்லைனால சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன தான் முடிவாக சொல்கிற, நீ வருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இங்கே கோமதியும் கேட்குறாங்க.
நான் வரக்கு தயாரா இருக்கேன். ஆனா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள்லாம் சொல்லிர்றேன். அம்மா இங்க பாருங்கம்மா, என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. இதோட உங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சு. ஏன்னா, நான் ஏதாவது அவசரத்துக்கோ, இல்ல ஏதாவது பிரச்சனைன்னா அங்க வந்தா கூட, என்னைய ஒரு பாரமா தான் நெனைக்கிறீங்க. இனிமேல் என் வாழ்க்கை என் கையில தான் அப்படிங்கிறத நல்லா புரிய புரிய வச்சுட்டீங்க. அதுபோல நீங்க சொல்ற பொய்க்கெல்லாம் வந்துட்டு இங்க நான் வந்துட்டு, ஓ! அவங்க அம்மா, அப்பா சொன்னதுக்காக நான் மறைச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எந்த விஷயத்துக்கும் நான் வந்து பொய் சொல்ல தயாரா இல்ல. அது என்ன நடந்ததோ நடந்தது நடந்ததா தான் சொல்லப் போறேன். அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு விருப்பமா இருந்தா என்கிட்ட இப்ப என்னை பார்க்கணும், பேசணும்னா சொல்லுங்க. நான் நேரா அங்கேயே வரேன். அத விட்டுட்டு நீங்க இங்க வந்து தேவையில்லாம எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேண்டாம். எனக்கு நீங்க மெயினா ஃபோனே பண்ண வேண்டாம். நீங்க உங்க ஒர்க்க பாருங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை தேவைப்படுது அப்படின்னா சொல்லிவிடுங்க. நான் கண்டிப்பா வந்து பார்க்குறேன். சரியா? இனிமேல் வந்துட்டு அப்பா சரி அம்மா உங்க 2 பேத்துக்குமே நான் இனிமேல் பாரமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதேபோல இங்கேயும் வந்துட்டு எனக்கு புடிச்ச வேலைய நான் பார்த்துக்கிறேன். வீட்ல மட்டும் இல்லாம வெளியில போய் வேலை பார்த்தா தான் எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ரிலாக்ஸாவும் இருக்கும். நான் இங்கேயே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் முன்னாடிலாம். அதான் சந்தோஷம்னு நினைச்சேன். ஆனா வெளியில போயி 4 பேத்துக்கிட்ட பேசுனதுக்கப்புறம், பழகுனதுக்கப்புறம் தானே தெரியுது. அங்க வெளியிலயும் ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துருக்கிற பாண்டியன், "இங்க பாரும்மா, நீ நினைக்கிற மாரி நீ வேலைக்கு போலாம். மத்த 2 மருமகளும் வேலைக்கு போறாங்கல்ல. நான் ஏதாவது சொல்லியிருக்கிறேனா? ஒரு வேலைக்கு போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ சுதந்திரமா இருக்கலாம். ஆனா அதுக்காக வந்துட்டு வீட்ல இனிமேல் வந்துட்டு எந்த ஒரு பொய்யும் சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. மாமா இன்ன வரைக்கும் அதான மாமா சொல்லிட்டு இருக்கிறேன். இனிமேல் எக்காரணத்த கொண்டு எந்த விஷயத்துக்காகவும் வந்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் யார்கிட்டயும் எதுவும் நான் இனிமேல் பொய் பேச மாட்டேன். தப்பே இருந்தாலும் நான் உண்மைய தான் சொல்வேன். அது மட்டும் இல்லாம, நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு இப்போதைக்கு போ வேண்டாம்னா, நான் எப்ப வேலைக்கு போட்டு குழந்தை பொறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீ கிளம்பலாம். போய் வேலைக்கு போயிறனா போய்க்கம்மா. ஏன்னா, இப்ப நீ இருக்கிற உடம்பு கண்டிஷன்ல மீனா சொன்னா, டாக்டர் வந்துட்டு நீ வீக்கா இருக்கன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரைலாம் குடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதெல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்டு, நீ ஹெல்த்தியா இருந்தா தான் குழந்தையும் ஹெல்த்தியா இருக்கும். நீ சந்தோஷமா இருந்தா தான் குழந்தையும் சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல முடிஞ்சு போன விஷயத்த பத்தியோ, இத பத்தியோ இங்க யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. நீ அத பத்தி எதுவும் யோசிக்க வேண்டாம். அவங்க எத நினைச்சுக்குவாங்களோ, இத நினைச்சுக்குவாங்களோன்னு சொல்லி எதுவும் நினைக்க வேண்டாம். நீ பழையபடி எப்பவும் போல நீ இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு வந்துட்டு மீனாக்கு ஒரே சந்தோஷமாயிருது. ஒரு வழியா மயிலக்காவுடைய பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு சரின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அப்போ வந்துட்டு சொல்றாங்க, "என்னடி மயிலு உங்க வீட்டாளுக உன்னைய கூப்பிட்டாங்க அப்படிங்கிறக்காக உடனே வந்துட்டு அப்பா, அம்மாவெல்லாம் நீ மறந்துட்டீல்ல?" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா எக்காரணத்த கொண்டு யாரு எந்த பசங்க புள்ளைங்களும் பெத்த அம்மா, அப்பாவெல்லாம் யாரும் மறக்க மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை தான். அது மட்டும் இல்லாம வந்துட்டு, இப்போ உங்கள நான் மறக்கணும்னுலாம் நான் சொல்லலையே. என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் தெரிஞ்சோ தெரியாமயோ நீங்களும் நெறைய பொய் பேசிட்டீங்க. நீங்க பேசின பொய்ய வந்துட்டு மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் அதுக்காக நெறைய பொய் பேசி ஓடிட்டேன். இனிமேல் வந்துட்டு என் வாழ்க்கைய இப்படியே போனோம்னா கண்டிப்பா என் வாழ்க்கை பொய்யாவே போயிரும். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக என் வாழ்க்கைய தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பேசுறேன். நான் சுயநலவாதியா பேசுறேன்னு நீங்க நெனச்சாலும் சரி, எப்படி நெனச்சாலும் சரி, நீங்க வந்துட்டு எப்படி என்ன பேசணும், எது பேசணும்னு தெரியாம ஏதேதோ பேசி வச்சுர்றீங்க. உங்கனால வந்துட்டு நான் இங்க பாதிக்கப்படுறேன்ல, அதுக்காக தான். கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சரவணன் சொல்றாங்க, "பாத்தியாம்மா எப்படி பிளான் பண்ணி போடுறாங்க பாத்தீங்களா? கொஞ்ச நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நம்ம சேட்டைய ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்றாங்க. "இன்னும் ஏதாவது பொய் இருந்தா சொல்லிருங்க இப்பவே. எல்லாம் ஒட்டுக்கா இப்பவே கேட்டு முடிச்சுடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்க மயில் சொல்றாங்க, "இனிமேல்லாம் எந்த ஒரு பொய்யும் இல்ல. இனிமேல் ஏதாவது பொய் இருந்தாலும் அத நான் உண்மையா ஓப்பனா வந்துட்டு இந்த நடுஹால்ல வச்சு எல்லாத்துக்கு முன்னாடியே சொல்லிருவேனே ஒழிஞ்சு, இனிமேலு பொய் பேசினா என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன்"